லைக் படிக்கிறதுல டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு வந்து வரும். எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அது வந்து ஒரு மாதிரி ரொபோட்டிக் லைஃப் மாதிரி இருக்கும். யார்கிட்ட போய் எப்படி பேசுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் இன் பிட்வீன் டு ஓவர் கம் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ். ஒரு வாட்டியாவது நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் இந்த யூஜி லைஃப்பில் பண்ணணும். என்னென்னலாம் படிக்கிறீங்களோ அதை வந்து ரியல் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதும் போது நம்மளுக்கு அதோட அருமை எதுவுமே புரியாது. தனியாக ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், தனியாக ஒரு மால் போய் பாருங்கள். யாருமே சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மேரி ஸ்டாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு சர்வே ஃபஸ்ட் இயர் ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல். ஏன்னா இது வந்து எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கிடையாது, பிஏஎம்எஸ் பிஎஸ்எம்எஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பேன். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இடையில வர்ற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித்தவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட்னா, ஃபஸ்ட் இயரில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, யார்கிட்ட போய் எப்படி பேசுகிறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஹெசிடேஷனாக இருக்கும். லைக் ஏதாவது நினச்சிப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப யோசனையாகவே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை வந்து ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். எப்படின்னா, உங்களோட டீச்சர்ஸ் கிட்ட ஆர் உங்களோட சீனியர்ஸ் கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்குறதுக்கு ஹெசிடேட்டே பண்ணக்கூடாது. ஒரு சின்ன டவுட்ஸாக இருந்தாலும் ஸ்டாஃப்ஸ் கிட்ட போய்ட்டு அப்ரோச் பண்ணிவிட்டு கேட்குறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட சீனியர்ஸ் கிட்ட கேட்கலாம். பிகாஸ் சீனியர்ஸ் கிட்ட எதுக்கு நீங்கள் கேளுங்க அப்படின்னா சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இருக்கிற போர்ஷன்ஸு மறந்து போயிருக்கோம். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலயமா அவங்களுக்கும் வந்து திருப்பி ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரியும் இருக்கும். அது வந்து எப்படின்னா, உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டு, அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டு. அந்த மாதிரி தான் நீங்களும் புது விஷயத்தை கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். லைக் கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே நீங்கள் கற்றுக்க முடியும். டீச்சர்ஸ் கிட்டே உங்களுக்கு டேரெக்டாக அப்ரோச் பண்ணுறதுக்கு ஓகேனா நீங்கள் டேரெக்டாக டீச்சர்ஸ் கிட்டே நீங்கள் கேட்கலாம், இல்லைனா சீனியர்ஸ் கிட்ட கூட நீங்கள் கேட்டுக்கலாம். அப்போது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யாருமே சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது, யாருமே சொல்ல போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே அந்த அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாருமே ஒரு லேர்னிங் ஃபேஸில் தான் இருப்போம். இவன் வந்து பெரிய பெரிய டாக்டர்ஸாக இருந்தாலும் அவங்களும் ஒரு லேர்னிங் ஃபேஸில் தான் இருப்பாங்க. ஸோ இப்போது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலயமா அவங்களுக்கும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் அண்ட் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ சீனியர்ஸ்லாம் வந்து எப்படின்னா பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எல்லா இயரில் இருக்கிற சிலபஸும் பிஜிக்கு வந்து வரும். ஸோ அப்போது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் சிலபஸை இவங்க திருப்பி படித்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அப்ரோச்சபிளாக இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் டவுட்ஸ் கேட்குறது, ஹெல்ப் கேட்குறதுக்கு வந்து நீங்கள் ஹெசிடேட்டே ஆகக்கூடாது. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, மேக் ப்ராப்பர் நோட்ஸ் ஃப்ரம் த பிகினிங். இது வந்து நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். பிகாஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதும் போது நம்மளுக்கு அதோட அருமை எதுவுமே புரியாது. எக்ஸாம் டைமில் அந்த நோட்ஸ் எடுக்கும்போது தான் ஒரு கான்ஃபிடென்ஸே இருக்கும். பிகாஸ் நம்ம இப்போது 400 பேஜ் 500 பேஜ் இருக்குன்னா அவ்வளோத்தையும் நம்ம கன்சைஸ் பண்ணி எழுதி வச்சுருப்போம். அப்போது ஒரு 100 பேஜ்லேயே நம்ம முடிக்கிற மாதிரி எழுதி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த 100 பேஜ் புரட்டுறதும் 400 பேஜ் நாள் உட்காந்து புரட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு ப்ராப்பரான நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எப்படின்னா, லெக்சர் நோட்ஸ் தனியாக, நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் தனியாக இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. லெக்சர் நோட்ஸையே கடைசி வரைக்கும் ஒப்பேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லெக்சர்ஸ். எப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுப்பாங்க, ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுப்பாங்க. நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இப்போ 1 வீக் இருக்குன்னா டெய்லியுமே நீங்கள் அந்த போர்ஷன்ஸ் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. 1 வீக் இருக்குன்னா அந்த வீக்கெண்டில் நீங்கள் வந்து அந்த நோட்ஸ் ஃபுல்லாத்தையும் முடிக்கிறீங்களா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அந்த 1 வீக் கொடுத்த நோட்ஸை ஏதாவது பெண்டிங் இருந்தாலும் அந்த சாட்டர்டே சண்டேஸில் உட்காந்து முடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கடைசி நேரத்தில் யாராலையும், ஈவனாக கிரேட் டாப்பர், ரொம்ப டாப்பராக இருந்தீங்கன்னாலும் கடைசி நேரத்தில் உட்காந்து அவ்வளோ புக்கையும் ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. ஃபஸ்ட்லேருந்து நோட்ஸ் வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, என்ஜாய் இன் பிட்வீன் டு ஓவர் கம் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ். என்னென்னா, இப்போ தொடர்ந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போது எல்லாருமே மனுஷங்க தானே. ஸோ இன்பிட்வீனில் வந்து உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் ஏதாவது இருக்கணும். அப்படின்னா தான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் இருக்க முடியும். ரொம்ப பர்ன் அவுட் ஆயிடுவோம் சீரியஸாக. ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னா, ஒரு ஜேர்னி மாதிரி தான். லைக் படிக்கிறதுல டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு வந்து வரும். ஸோ ரெண்டையும் நீங்கள் டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எது வந்து பிடிக்குமோ அந்த விஷயத்தை இன்பிட்வீனில் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் சஸ்டெயின் பண்ண முடியும். எனக்கு பர்சனலாக என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ப்ரேயர் பண்ணுறது, பைபிள் ரீட் பண்ணுறது, இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம்னா, இன்பிட்வீனில் வேறு ஏதாவது லைக் யார்கிட்டையாவது போய் பேசுகிறது, கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா? அவங்கக்கிட்ட பேசினா
ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட இடையில நீங்கள் பேசலாம். வெளியே எங்கேயாவது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன்னா, வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கேங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத விட தனியாக வெளியே போய் பாருங்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். தனியாக ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், தனியாக ஒரு மால் போய் பாருங்கள், தனியாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் பாருங்கள். நைட் வாக் போங்க தனியாக. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு டோபமைனை வந்து நல்லா செக்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து எப்போவுமே உங்களுக்கு பிரெயினில் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஸோ எல்லா டைமும் நீங்கள் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கிறது பதிலாக இன்பிட்வீன் ஏதாவது சாங்ஸ் கேட்குறது, ஏதாவது ஃபீல் குட் மூவிஸ் வந்து பார்க்குறது, மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்குறது, இந்த மாதிரி உங்களோட பிரெயினை வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் எப்போவுமே படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அது வந்து ஒரு மாதிரி ரொபோட்டிக் லைஃப் மாதிரி இருக்கும். உங்களோட யூஜி டேஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப மெமரபுளான ஒரு டேஸ். அந்த டேஸில் உட்காந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயத்தையும் இன்கோப்ரேட் பண்ணுங்கள். நிறைய விஷயம் வந்து உங்களுக்குன்னு சர்டைன் கோல்ஸ் இருக்கும் இல்லையா, இந்தந்த விஷயம்லாம் வந்து ஒரு வாட்டியாவது நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் இந்த யூஜி லைஃப்பில் பண்ணணும். எனக்கு சொல்ல போனால் எக்ஸாம்பிளுக்கு ஹேர் கலரிங் வந்து ஒரு வாட்டியாவது பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. இது வந்து யார் என்ன சொன்னால் என்ன, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஒரு, ஏன்னா வாழ போகிறது ஒரு லைஃப், அந்த லைஃப்பில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ஒரு வாட்டியாவது பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. ஆனால் நான் ஆசைப்படுறது எப்படின்னா, மற்றவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா, மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதாண்டியும் அந்த ஆசை வந்து தப்பு கிடையாது இல்லை. அந்த மாதிரி என்னோடய மைண்ட் செட் அப்படி தான். ஒருத்தருக்கும் டிபெண்ட்ஸ். ஸோ எனக்கு எப்படின்னா ஒரு வாட்டியாவது ஹேர் கலரிங் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரியே ஃபஸ்ட் இயரில் ஹேர் கலரிங் பண்ணேன். அப்புறம் வந்து ஹேர் கட் வந்து அடிக்கடி பண்ணுவேன். பிகாஸ் வந்து ஹேர் கட் பண்ணுறது எப்படின்னா எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் பர்சனலாக. அண்ட் இப்போது எனக்கு என்னென்னா ஹேர் க்ரோத் ஆகணும், நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது என்ன இதெல்லாம் உனக்கு பெரிய ஆசையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இந்த சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம். அண்ட் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே வியூஸ் கண்டி அந்த மாதிரி கிடையாது. எனக்கு வந்து இந்த மாதிரி பேசுகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கேமராவில் பேசுகிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சும்மா ஏதோ பேசி இப்போ தனியாக உட்காந்து ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறது போல இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதனால இந்த மாதிரி யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வேறு என்ன, ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆசைகள் எல்லாத்தையுமே இன்பிட்வீனில் வந்து நான் எனக்கான ஆசைகள்னு இருக்கும் இல்லையா, அந்த சின்ன சின்ன ட்ரீம்ஸ் வந்து இன்பிட்வீனில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பிகாஸ் நம்ம அந்த யூஜி லைஃப் தான் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய மெமரிஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த ட்ரிப்பு போயிட்டு வர்றது எல்லாமே நம்ம பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். லைக் உங்களோட அகாடமிக்ஸையும் பேலன்ஸ் பண்ணணும், பேஷனையும் பேலன்ஸ் பண்ணணும், எல்லாமே அட் அ ஸ்ட்ரெச் வந்து பேலன்ஸ் பண்ணி இருக்கணும். ஸோ அதுதான் லைஃப்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்பிட்வீனில் வந்து உங்களுக்கான என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் தேடிக்கோங்க. எப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்லேருந்து வெளியே வர்றது கண்டி. அண்ட் 4th பாயிண்ட் என்னென்னா, ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனிதிங் எல்ஸ். நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு வரீங்க, அகாடமிக்ஸில் பெஸ்ட்டாக இருக்கீங்க, பேஷன்லேயும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கீங்க, அப்படி இருந்து உங்களோட ஹெல்த்தை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா இது எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் தான். நம்மளோட ஹெல்த்து தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லைக் எப்படின்னா ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து படிப்போம், இந்தந்த விஷயம் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு நம்ம படிப்போம், அதே மாதிரி நம்ம சாப்பிடுவோம். அண்ட் ஒரு சில நேரத்தில் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ ஐஸ் வாட்டர் வந்து கோல்ட் டைமில் ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தும் ஒரு சில நேரத்தில் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா எல்லாமே சர்டைன் லிமிட் தான் இல்லை, பாடியும் வந்து ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு தான் மெயின்டைன் பண்ணி வைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட பாடியை வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேறு ஒரு ஆப்ஷனே இருக்காது. திருப்பி ரீகெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ ஜிஐடி இஷ்யூஸ்லாம் நான் நிறைய பேத்துக்கு பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஜிஐடி இஷ்யூஸ் இருக்கிறவங்க இருக்கிறதுலே ரொம்ப சஃபர் ஆவாங்கன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு விஷயத்தையும் பார்த்து அவங்க சாப்பிட்ணும். நான் என்ன சொல்வேன்னா, இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு வலி வர்ற வரைக்கும் அந்த ஆர்கனை பற்றி நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, எனக்கு இப்போ ரீசெண்டாக விஸ்டம் டூத் பெயின் வந்தது. அப்போ தான் எனக்கு வந்து அந்த பல்லோட அருமை, நம்ம அந்த சியூ பண்ணி சாப்பிட்றதோட அருமை, அது எல்லாமே எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. ஸோ ஒரு பாடியில் இருக்கிற ஹெல்த்தியான ஒரு ஆர்கன்காண்டியும் நம்ம வந்து டெய்லி ஒரு கிராட்டிடியூட் வந்து இருக்கணும். டெய்லி கடவுள் வந்து இவ்வளோ ஹெல்த்தியாக நம்மளை படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராட்டிடியூட் இருக்கணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஸ்போர்ட்ஸ் மீட் வந்தது, அதனால கால் வந்து சுளுக்கிருச்சு. அப்போ வந்து நல்லா ப்ராப்பராக நடந்து இந்த ஸ்டேர்ஸ்லாம் ஏறி நடந்து போகிறவங்கள பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். எப்படா இவங்க இப்படி நடந்து போகிறாங்களே, நம்மளால சுத்தமாக நடக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கும்போது எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியாது. நம்ம நல்லா நடக்கிறோம், நல்லா பேசுகிறோம், நல்லா சாப்பிட்றோம், எல்லாமே ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக இருக்கும் இல்லையா? அப்போ மட்டும்தான் அதோட அருமை வந்து நம்மளுக்கு புரியும். லைக் பல்லு வலி வரும்போது தான் பல்லோட அருமை, சாப்பிட்றதோட அருமை. ஏன்னா வாயை கூட ஓப்பனே பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது எனக்கு. அப்போ மற்றவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எப்படிடா இவங்க நல்லா சமைச்சு சாப்பிட்றாங்களே, நம்ம சுத்தமாக சாப்பிடவே முடியலையே அப்படின்னு. ஸோ ஒரு விஷயமும் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து அப்யூஸ் பண்ணாமல் இருங்க. ஸோ ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தான் எனிதிங் எல்ஸ். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஹெல்த் வந்து ஒரு 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 கட்டத்து வரைக்கும் உங்கள் கையில் வந்து இப்போ வரைக்கும் உங்களால் ஹெல்த்தியாக எல்லாமே பண்ண முடியுதுன்னா நீங்கள் தான் உலகத்துலேயே ரொம்ப ரிச்சஸ்டான பர்சன் நான் சொல்லுவேன். பிகாஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் வந்து கிடச்சிடாது இல்லையா? எல்லாமே ப்ராப்பராக இருக்கிறது ஒரு சில பேத்துக்கு இருக்காது. ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும். லைக் ஜிஐடி இஷ்யூ இருக்கும், இல்லைன்னா டிப்ரெஷனில் இருப்பாங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஆங்ஸைட்டி இருக்கும். எந்த வலி வந்து வாழ்க்கையில் இருந்தாலுமே அது வந்து ஒரு ட்ரபிள் இருந்துக்கிட்டே தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கா, அந்த ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் மெஷர்ஸ் எடுக்க முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக ரெகுலராக டெய்லி பேசிஸ் எடுத்து தான் ஆகணும். பாடி வந்து அப்யூஸே பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் வந்து போயிருச்சு அப்படின்னா திருப்பி ரீகெயின் பண்ண முடியாது. ஸோ இது வந்து 4th பாயிண்ட். அந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. 5th பாயிண்ட் என்னென்னலாம் படிக்கிறீங்களோ அதை வந்து ரியல் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். லைக் எப்படி சொல்ல போகணுன்னா, ஒரு பேஷண்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதோட அந்த ஹேண்டோட டிஃபார்மிட்டியை வச்சு நீங்கள் படிக்கலாம். லைக் நீங்கள் புக்ஸை தான் எப்போவுமே நீங்கள் படிக்கணும்னு கிடையாது. பேஷண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். அவங்களோட டிஃபார்மிட்டிஸ் வச்சு போட்டனர் டிஃபார்மிட்டி, அல்னார் டிஃபார்மிட்டி, ஜெட்லைன் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து விஷுவலைஸாக நீங்கள் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் லாங் டேர்ம் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ வாட் எவர் நீங்கள் என்ன படிக்கிறீங்கனாலும் அந்த ஒரு சின்ன இதை ஏதாவது ஒரு கோடு வேர்டு மூலிமா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணி படிங்க. லைக் எப்படின்னா, இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போது தலை சுற்றுதோ இல்லைன்னா ரொம்ப கஃப் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதோட பேத்தோஃபிசியாலஜி யோசிக்கிறதுக்கு பாருங்கள். இப்போது ஒரு சைடு மட்டும் தலைவலிக்கு அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைஜெமினல் நியூராலஜியாவாக இருக்கலாம். லைக் 3 நர்வ்ஸ், அதாவது ட்ரைஜெமினல் நர்வ்ஸோட இன்வால்மெண்ட் இருக்கலாம். ஸோ அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்களுக்கு இதனால தான் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு சிம்டம் சொல்கிறாங்கன்னா அதை வச்சு நீங்கள் படித்ததை வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, ஆனால் அவங்ககிட்ட வந்து நீங்கள் சொல்லக்கூடாது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பிகாஸ் யூ ஆர் மெடிக்கோஸ், நாட் அ டாக்டர்ஸ். ஸோ அதனால் இப்போவே நீங்கள் போய்ட்டு எதுவுமே நீங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் படிக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு முட்டி வலி இருக்குன்னா அவங்களுக்கு என்னவாக இருக்கலாம், லிகமெண்ட் டியராக இருக்குமா, இல்லைனா வேறு ஏதாவது அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து கம்மியாக இருக்குமா, அந்த மாதிரி சர்டன் பாசிபிலிட்டிஸ் நீங்கள் படித்தது மட்டும். இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸ் இருக்குன்னா அந்த டிசீஸ்க்கு வந்து 10-15 காசு இருக்கலாம். ஆனால் அந்த 10-15 காசில் உங்களுக்கு 2-3 காசு உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா கூட அதை நீங்கள் அப்ளை பண்ணி யோசித்து நீங்கள் படிக்கும்போது அது வந்து லாங் டர்மாக உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல இருந்தால் ஒரு நல்ல நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைம் எல்லாமே நம்மளுக்கு லேர்னிங் ஃபேஸ் தான் இல்லையா? ஸோ டாக்டராக வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்தை அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் கடைசியான பாயிண்ட்டு. என்னென்னலாம் படிக்கிறீங்களோ அதை அப்ளை பண்ணி படிங்க. இந்த விஷயம் மறக்காமையும் இருக்கும் அண்ட் பேஷண்ட்டை வந்து ஃப்யூச்சரில் ட்ரீட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. வேறு ஏதாவது சஜஷன்ஸ், ஃபீட்பேக் இல்லைனா வேறு ஏதாவது கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம். அண்ட் ஐ டூ ஹாவ் ஒன் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆல்சோ. அதுவும் மேரி ஸ்டாக் தான். அதையும் நீங்கள் டிஎம் பண்ணலாம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய்.